ஹாய், தாசம்மா செட்டிநாடு விலாக்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஈஸியான சிக்கன் செய்கிறது எப்படின்னு பார்ப்போமா. அதுக்கு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம், 150 கிராம் போட்டிருக்கோம். தக்காளியும் அதுலேயே 150 கிராம் சேர்த்துக்கிறோம். கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். அதுலேயே பச்சை மிளகாய் 3, கரம் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துக்கோம். வீட்டில் அரைச்சி வச்சுருக்கோம்ல மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள், நீங்கள் கடையில் வாங்கியிருந்தாலும் அதே சேர்த்துக்கலாம். அது 3 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். தயிர் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போது உப்பையும் அதிலே சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு அதிலே சேர்த்து லெமனையும் பாதி அதிலே புழிஞ்சு விட்றோம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வரும். நல்லா பெரட்டி நம்ம கீரி வச்சுருக்கோம்ல இது சிக்கன், அதில் நல்லா மசாலா படுற மாதிரி நல்லா பெரட்டிட்டோம். இப்போது ஒரு பேனில் எண்ணெய் 3 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். நாங்கள் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கோம், நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் ஊற்றிக்கிடுங்க. அதில் நம்ம தண்ணியும் சேர்க்கக்கூடாது, நம்ம அரைக்கும் போதும் தண்ணி சேர்க்கலை, இப்போது இதுலேயும் தண்ணி சேர்க்கலை. மீடியம் சிம்மில் வச்சு அதை போட்டிருக்கோம். கொஞ்சம் பெரட்டி விட்டு ஒரு 10 நிமிஷம் அதில் அப்படியே மூடி வச்சிடணும். லேசாக நடுவில் கிண்டி கிண்டி விட்டுணும். நல்லா வற்றி வரும், கிரேவியாக இருக்கும். ரைஸ், இட்லி, இடியாப்பம் எல்லாத்தோடு சேர்த்து சாப்பிட்லாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.